நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய முடியும். வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்துவிட முடியும். தொடர்ந்து கடைசி வரை இந்த வீடியோவினை பார்த்து வீடியோவில் உள்ள செய்திகளை முழுமையாக தெரிந்து பயனடையுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவிற்கு செல்லலாம். நண்பர்களே, ஈரான் நமது முக்கியமான நட்பு நாடுகளில் ஒன்று என்று நாம் கூறி வருகிறோம். நமது நட்பு நாடு என்பதனால்தான் அங்கு மேற்படிப்புக்கு சென்ற 4000க்கும் மேற்பட்ட நமது மாணவர்களை ஆர்மேனியா நாட்டு உதவியுடன் ஈரான் நமக்கு உதவியதால் அந்த மாணவர்களை எல்லாம் நமது நாட்டிற்கு திரும்ப அழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைத்தது நண்பர்களே. ஆனால் தொடர்ந்து ஈரான் நமது நட்பு நாடாக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து வருகிறது. சீனா நமது நட்பு நாடுகள் அனைத்தையுமே தன் பக்கம் இழுத்து கொண்டு இந்தியாவை தனி நாடாக விட்டுவிட வேண்டும், அதற்கு வேண்டிய அனைத்து அளவிலான தொந்தரவுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சீனா கருதுகிறது நண்பர்களே. பாகிஸ்தானை தன்னுடைய ஆல் வெதர் ஃப்ரெண்ட் என்ற அளவில் தன்னுடைய முக்கியமான நண்பனாக வைத்து கொண்டதோடு தொடர்ந்து பாகிஸ்தானிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு எல்லை பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆப்கானிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்குவதும் பாகிஸ்தானின் விமானப்படை ஆப்கானிஸ்தானத்தின் எல்லைக்கு உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவதும் என பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சீனா ஆப்கானிஸ்தானம் சென்று அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து பாகிஸ்தானையும் அழைத்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் தொடர்ந்து நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்து தற்போது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நண்பர்களாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் இவை இரண்டுமே சீனாவை எதிர்நோக்கி உதவிக்காக காத்திருக்கின்றன நண்பர்களே. ஏற்கனவே நேபாள், மாலைத்தீவுகள் போன்ற நாடுகள் எல்லாமே சீனாவிடம் சென்று கடன் வாங்கியுள்ளன. வங்காளதேசம் முழுமையாக சீனா பக்கம் சார்ந்து விட்டது. சீனாவிலிருந்து முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் தாக்குதல் செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்களையும் வாங்க உள்ளதாக தற்போது பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன நண்பர்களே. ஆகவே நம்மை சுற்றியுள்ள நாடுகள் அனைத்துமே தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சீனா தொடர்ந்து முயன்று வருகிறது நண்பர்களே. தற்போது நமது நண்பர் என்று கூறிக்கொண்டுள்ள ஈரான் நாட்டையும் தன் பக்கம் இழுப்பதற்காக சீனா பெருமளவில் முயன்று வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானின் மீது பொருளாதார தடை விதித்த போது ஈரானிலிருந்து எந்த நாடும் எந்த பொருளையும் கொள்முதல் செய்யக்கூடாது, அதே போன்று ஈரானுக்கு எந்த நாடும் எந்த பொருளையும் ஏற்றுமதியும் செய்யக்கூடாது போன்ற விவரங்கள் எல்லாமே அந்த பொருளாதார தடையில் உள்ளது. ஆகவே நாம் அமெரிக்காவின் பயமுறுத்துதலுக்கு பணிந்து நாம் ஈரானிடமிருந்து தொடர்ந்து அதிகமான எண்ணெய் வாங்கி வந்ததை நாம் நிறுத்திவிட்டு அந்த நாட்டிலிருந்து எரிபொருள் எண்ணெயை நாம் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டோம் நண்பர்களே. அதனால் நமக்கு எரிபொருள் செக்யூரிட்டி இல்லாத நிலை ஏற்பட்டுவதோடு மட்டுமில்லாமல் நாம் எரிபொருளுக்காக மற்ற நாடுகளை நாம் சார்ந்து அவற்றிலிருந்து அதிக தொலைவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்ததால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம நாட்டிற்கு தொடர்ந்து எண்ணெய் வேண்டும், எங்கள் நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் நாட்டின் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறிக்கொண்டு ரஷ்யாவிடம் தொடர்ந்து தற்போது மிக அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது இந்தியா. ஆனால் சீனா அமெரிக்கா பொருளாதார தடையை ஈரான் மீது விதித்த போது அப்போது அதை கண்டுகொள்ளாமல் மிக திருட்டுத்தனமான வழிகளிலும் பிற நாடுகள் மூலமும் ஏராளமான எண்ணெயை எரிபொருளை ஈரானிடமிருந்து தொடர்ந்து சீனா இறக்குமதி செய்தது நண்பர்களே. சீனாவிற்கு ஈரானிடமிருந்து ஈரானின் ஏற்றுமதியில் 90% அளவிற்கான எண்ணெய் சீனாவிற்கு சென்று கொண்டிருந்தது வேறு வழிகளில். இதனை அமெரிக்கா கண்டுகொள்ள முடியவில்லை, சீனாவை எதிர்த்து அது பேசவும் முடியவில்லை நண்பர்களே. ஏனென்றால் மிக முக்கியமான பிரச்சனைகளில் சீனாவிடம் அமெரிக்கா மாட்டிக்கொண்டு முடிக்கின்றது என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே தொடர்ந்து ஈரானிற்கு வேண்டிய நிதி உதவி சீனாவிடமிருந்து வேண்டிய டாலர்கள் ஈரானிற்கு கிடைத்து கொண்டிருந்தது நண்பர்களே. ஆகவே நாம் ஈரானிடமிருந்து சற்று விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் நமது பழைய நட்பின் காரணமாகவும் ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு 2 நாடுகளுக்கும் இடையே இருந்த வர்த்தக மேம்பாட்டின் காரணமாகவும்
இரண்டு நாடுகளும் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நண்பர்களாக இருந்து வந்தனர். அதே போன்று சபகார் என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை நமது நாட்டிற்கு ஈரான் அதனை மேம்படுத்துவதற்காக அனுமதி அளித்து அந்த சபகார் போர்ட்டினை நமது இந்தியா அதிக அளவில் முன்னேற்றம் செய்து அந்த சபகார் போர்ட்டின் வழியாக ஆப்கானிஸ்தானத்திற்கும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருட்களை ஏற்றுமதி. இஸ்ரேலுக்கும் ஈரானிற்கும் போர் ஏற்பட்டதால் ஏலமான பொருட்செலவு ஈரானிற்கு ஏற்பட்டுள்ளது. ஏலமான ஆயுதங்களை அது இழந்துள்ளது ஈரான். ஆகவே தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தன்னுடைய ஆயுத பலத்தையும் தன்னுடைய தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்துவதற்காக அது சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ஏனென்றால் சீனா அமெரிக்காவிற்கு எதிர்ப்பாக அதனை எதிர்த்து ஈரானிற்கு என்ன வேண்டுமோ அதனை கொடுத்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. ஈரான் சீனாவின் உதவியுடன் பெலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தை பெற்று அதிக அளவில் பெலிஸ்டிக் மிசைல்களை தயார் செய்து இஸ்ரேல் மீது பயன்படுத்தியதை நாம் தற்போது இந்த போரில் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரானிற்கு வேண்டிய அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் மறைமுகமாக சீனா ஈரானுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வகையில் சீனா ஈரானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது நாம் எந்த வகையிலையும் ஈரானுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அந்த சபகார் போர்ட் ஒன்றை மட்டுமே நாம் அதை முன்னேற்றம் செய்வதில் நாம் குறியாக இருக்கின்றோம் ஒழிய அதற்கு வேண்டிய எந்த விதமான மற்ற உதவிகளை நாம் இதுவரை செய்யவில்லை நண்பர்களே. அமெரிக்காவின் வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு நாம் இருந்துவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வரை சீனா ரோட் பெல்ட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் அது சாலைகள் அமைத்தல், ரயில்வே பாலங்கள் அமைத்தல், ரயில்வே லைன்கள் அமைத்தல் போன்ற திட்டங்களை எல்லாமே பாகிஸ்தானில் சீனா அதிக நிதி உதவி செய்து நிறைவேற்றியுள்ளது. அதை ஈரான் வரை நீட்டிப்பதற்காகவும் ஆப்கானிஸ்தானிற்கு கொண்டு செல்வதற்காகவும் சீனா தற்போது முயன்று வருகிறது. ஏனென்றால் தனது நாட்டிற்கு எவ்வகையிலாவது நிதி உதவி கிடைத்தால் போதும் என்று ஈரான் கருதுகிறது. ஆகிய பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து இந்த B&RI என்று சொல்லக்கூடிய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் ஈரானும் அதற்கு அனுமதி அளிப்பதாக உள்ளது. இந்த திட்டத்தை அனுமதி அளித்து விட்டால் பாகிஸ்தான் வழியாக ஈரானிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் சாலைகள் மற்ற இதர மேம்பாடுகள் நடத்தப்படும் நண்பர்களே. அவ்வாறு அமைக்கும் போது ஈரான் மிக முழுமையாக சீனாவை நோக்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சீனாவிடமிருந்து மிக முக்கிய நவீன தொழில்நுட்பங்களுடைய விமானங்களை ஈரான் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிக விலை உள்ளதாக அந்த விமானங்களை Su-35 விமானங்களை வாங்கவில்லை, அந்த ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டது. ஆகவே மிக குறைந்த விலையில் சீனாவிடமிருந்து J-35 5ஆம் தலைமுறை ஸ்டெல்தி விமானங்களை ஈரான் வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். ஏனென்றால் சீனா கொடுப்பதற்கு அதிக அளவில் முயற்சிக்கக்கூடும், கடனிலும் தரக்கூடிய நிலை சீனாவிற்கு ஏற்படலாம் நண்பர்களே. அவ்வாறு சீனாவிடமிருந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தினையும் ஏலமான தாக்குதல் விமானங்களையும் சீனா கொடுத்து விட்டால், ஈரானிற்கு சீனா கொடுத்து விட்டால் முழுமையாக ஈரான் சீனாவை நோக்கி இருக்க வேண்டியிருக்கும். அந்த தருணத்தில் சபகார் போர்ட்டையும் நாம் ஏற்கனவே அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த போர்ட்டிற்கு நாம் அதிக அளவில் செலவு செய்துள்ளோம். அந்த போர்ட்டையுமே சீனா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பின்னாளில் உருவாகக்கூடும் நண்பர்களே. அந்த தருணத்தில் நாம் ஈரானிடமிருந்து முழுமையாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அது மட்டுமில்லை நண்பர்களே, சீனாவிடம் ஈரான் போர் விமானங்களை வாங்கிவிட்டால் அந்த பகுதியில் உள்ள சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் எல்லாமே சீனாவிடம் இந்த 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை விமானங்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். ஏனென்றால் அமெரிக்கா அவ்வளவு எளிதாக 5ஆம் தலைமுறை மற்றும் 6ஆம் தலைமுறை விமானங்களை இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேலை மீறி சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு வழங்கி விடாது. ஆனால் சீனா இந்த நாடுகளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கும். ஆகவே இந்த நாடுகள் எல்லாமே சீனாவிடம் ஈரானை போன்று செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே நாம் அதிக நட்பு பாராட்டி வரும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் சீனாவிடம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே. ஆகவே இனியும் ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்குள் மேற்காசிய நாடுகள் அனைத்துமே, ஈரான் உட்பட இவை அனைத்துமே சீனா பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சீனா வேண்டிய தொழில்நுட்பத்தையும் ஆயுதங்களையும் கடனில் தருவதற்கு அது தயாராக இருக்கிறது. எந்த நாட்டிற்கும் வேண்டிய கடனை டாலராக தருவதற்கும் அது தயாராக இருக்கிறது. ஆகவே
அமெரிக்காவை மீறி இந்த நாடுகள் எல்லாமே சீனா பக்கம் செல்லும்போது இந்தியாவிற்கு மிக பெருத்த அளவில் அது ஏலமான பிரச்சனைகளை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது அமையக்கூடும் நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்கா சீனாவை எதிர்த்து போரிடக்கூடிய நிலையில் தற்போது இல்லை. அதனுடைய ஆயுதங்கள் தயாராக இல்லை, வேண்டிய அளவு ஆயுதங்கள் இல்லை, நிதி நிலையம் சரியாக அமெரிக்காவிற்கு இல்லை. ஆகவே இது போன்ற சூழ்நிலைகள் உள்ளதால் நம்முடைய நட்பு நாடுகள் எல்லாமே சீனா பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. சீனா பக்கம் செல்லட்டும், ஆனால் சீனாவை நம்பி ஏமாந்த நாடுகள் தான் அதிகம். அதற்கு உதாரணம் ஆப்பிரிக்கா நாடுகளும் ஸ்ரீலங்கா நாடும் அதற்கு உதாரணம் நண்பர்களே. ஆகவே சீனா எந்த நாட்டையுமே தனது நட்பு நாடாக கருதாது. தனது செயலுக்கு வேண்டிய தனது கெடுதல் செயலுக்கு வேண்டிய அளவிற்கு அந்த நாடுகள் உதவி செய்தால் அவருக்கு வேண்டிய நிதியை அளித்து அவர்களை கடனாளியாக்கி தம் பேச்சை கேட்கும் அளவிற்கு ஆக்கிவிடுவார்கள் நண்பர்களே. எவ்வாறு ஸ்ரீலங்காவில் நிதிநிலை மோசமாகி அங்கே பொதுமக்கள் ஏராளமான அளவில் போராட்டங்கள் செய்தனரோ அதே போன்ற நிலைமை இனியும் 1 அல்லது 2 வருடங்களில் பாகிஸ்தானில் வரக்கூடிய நிலைமை ஏற்படும் நண்பர்களே. ஏற்கனவே பலுசிஸ்தான் பகுதி தனியாக பிரிந்தது போன்றுதான் தற்போது பாகிஸ்தானில் அந்த நிலை உள்ளது. அதே போன்று வங்காளதேசமும் அதிக அளவு கடனையும் தொழில்நுட்பத்தையும் ஆயுதங்களையும் சீனாவிடம் கடனில் வாங்கப் போகிறது. அதுவும் ஸ்ரீலங்காவை போன்றே மிக தூரத்தில் ஆளப்போகிறது என்பது நிச்சயம் தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. ஈரான் மற்ற இதர நாடுகள் எந்தெந்த நாடுகள் சீனாவிடம் கடனையும் தொழில்நுட்பத்தையும் ஆயுதங்களையும் வாங்குகின்றனவோ அவை எல்லாம் சீனாவிற்கு அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் நண்பர்களே. அந்த நிலைமைக்கு சென்ற பின்புதான் இந்தியா என்று ஒன்று இருக்கிறதா, அது எந்த பக்கம் இருக்கிறது என்பது அவர்கள் கண்களுக்கும் காதுகளுக்கும் தெரிய வரும் நண்பர்களே. அதுவரை நாம் பொறுத்திருப்போம் நண்பர்களே. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு. நிச்சயம் இந்தியாவை எந்த ஒரு கெடுதல் சக்தியும் பாதித்து விடக்கூடிய அளவிற்கு நமது இந்திய தாய் நாடு நிச்சயம் அனுமதிக்காது என்பதனை நாம் நம்புவோமாக நண்பர்களே. இத்துடன் நம்ம தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.